வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, இவனுங்க யாரு? நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. டேய், அவன் இங்க இல்ல போலயேடா. இந்த பக்கம் தானே வந்தான். அதோ இருக்க பாறா. அட அவனே. ஏய். நல்ல வேலை தப்பிச்சோம். எங்க போயிட்டு வரான் இவன்? டிஷர்ட் எல்லாம் ஒரே கரையும் பெயிண்ட்டுமா இருக்கு. எங்க போய் பிறண்டுட்டு வரான்? என்னமோ நடக்குது. ஆனந்தி, ஆனந்தி, வந்துட்டீங்களா? இந்தா ஆனந்தி சாப்பிடு. நன்றி. குடிச்சியா? சரி, படுத்துக்கோ. ஏதாவது நான் கூப்பிடு. என்னாச்சு? என்னாச்சு? நான் தான் கேட்கணும். என்னாச்சு? ஏன் சட்டையெல்லாம் இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, வரும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னைய பாருங்க. சொல்லு, என்ன? என்னைய பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா நீங்க பொய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சு? சொல்லுங்கன்னு கேக்குறேன்ல. உனக்கு மருந்து வாங்கிட்டு வரும்போது டேய், சுந்தரவலியம்மா சொன்ன மாதிரி கைய ஓடுறான். பிள்ளைகா புலி கருப்பா, இது என்ன சோதனை? ஏன் இப்படி சோதிச்சு பாக்குற? உங்க கையில எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? காட்டுங்க, திரும்புங்க. ஐயோ, கையிலயா இல்ல வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? சொல்லுங்க. ஆனந்தி, அடியெல்லாம் படல.
ஆனா இதை நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே மகேஷ் சார்ட்ட போய் சொல்ல தான் போறேன். என்ன சொல்றீங்க? இப்பவா? ஆமா ஆனந்தி, இப்ப சொல்லி என்னன்னு பார்த்தாதான் இது சரிப்பட்டு வரும். சும்மா போட்டுன்னு விட்டுட்டு இருக்க முடியாது. ஐயோ, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இது 2 குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. அதுக்கு இப்படியே நம்ம பொறுத்து போறனால தான் அவங்க அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு, நாளைக்கு மகேஷ் சாருக்கு நடக்குதுன்னு என்ன நிச்சயம்? நான் இதை சொல்லத்தான் போறேன். சரிங்க, நீங்க சொல்லுங்க. ஆனா இப்ப வேணாம். ஏன்? இப்பதானே நடந்திருக்கு. இப்பதே நடந்திருக்குது, அதனால்தான் சொல்றேன். இப்ப நீங்க வெளியே போவீன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா நீங்க வெளியே போன உடனே உங்களை அடிக்க ஆள் வராங்கன்னா யாரோ நம்மள இந்த வீட்ல கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க மகேஷ் சார் கிட்ட போய் பேசுறத கண்டிப்பா கவனிப்பாங்க. அதனால வேற மாதிரி பிரச்சனை ஏதாவது மகேஷ் சாருக்கோ அவர் குடும்பத்துக்கோ வந்துட்டா என்ன பண்றது? நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே சொல்றேன். இப்ப நீங்க தயவு செஞ்சு வெளியே போக வேணாம். சொன்னா கேளுங்க. வெளியே போக மாட்டீல்ல? சரி, நான் போல. நான் தூங்குனதுக்கு அப்புறம் போக மாட்டீல்ல? இல்ல, போக மாட்டேன். நீ போய் தூங்கு. தூங்குமா, படு. நந்தினி, உனக்கு ஓகே தானே? ஓகே தான். விரதம் முடிச்சிட்ட. வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். இல்ல சார், வேண்டாம். ஆனந்தியும் விரதம் முடிச்சிருப்பாள்ல. அன்பு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறத நான் பார்த்தேனே. ஏய் நந்தினி, ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நீ செஞ்ச அந்த வாகனத்துல அம்மன் எப்படா ஊர்வலம் வருவாங்கன்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஏய், நாம ஒண்ணு பண்ணுவோமா? ஊர்வலம் வரதுக்கு முன்னாடி அந்த சிலையை போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடலாமா? வா. ஐயா, ஐயா, சுந்தரலியம்மா, பார்வதி அம்மா, ஐயா. என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா வரீங்க? என்னாச்சு? ஐயா, நந்தினி அம்மா செஞ்ச சிலை உடைஞ்சு கிடக்குது ஐயா. சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்குது ஐயா. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? சிலை எப்படின்னா உடைஞ்சது? என்னென்ன சொல்றீங்க? சிலை எப்படி உடையும்? வாட் நான்சென்ஸ்! அது எப்படி உடையும்? நாங்க பத்திரமா சிலையை பார்ட்டிஷன் பக்கத்துல வச்சுட்டு கதவை நல்லா சாத்திட்டு தான் வந்தோம். அப்புறம் எப்படி உடையும்?